இந்த குழந்தை வந்து பிறந்துச்சு, இது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு பிறந்ததான் குழந்தையான்னு டிக்ளேர் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இந்த குழந்தைகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை பேச முடிஞ்சு எழுத முடிஞ்சுன்னா ஒரே ஒரு மனு வாங்கி 2 பேரையும் தூக்கி உள்ளே வைக்கலாம். மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாகி சார் 2 பேரையும் தூக்கி உள்ளே வைக்கலாம். நான் இவர் நம்பி தான் நான் முதல் கணவனே நான் வந்து டிவோர்ஸ் பண்ணேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இப்படி எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம். நல்லா தெரியும் 2 பேரும் படிச்சிருக்கிறாங்கன்னு தெரியும். நம்ம நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது, ஒரு முதல் திருமணம் வந்து ரத்தாகாமல் 2வது திருமணம் பண்ணக்கூடாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். சட்டத்தை எல்லாரும் மதித்தாதான் சார் இங்கே வந்து வாழ்க்கையை காட்டு முராணி மாதிரி வந்து ஆடு மாடுகள் மாதிரி எப்படி வேணால் வாழ்ந்துக்கலான்னா இந்த சமுதாயம் சீரழிஞ்சு நாசமாயிடும். ஒன்றே ஒன்று தான். இப்போ நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு அசிங்கத்தை பற்றி கவலையே இல்லை. நீங்கள் ஆடு மாடுகளோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரம் கட்டு போயிருக்கீங்க. இது ஆரம்பமே அது கலங்கப்பட்டு இருக்கா இல்லையா? நீங்கள் உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். அம்மா கருவில் இருக்கும்போதே வந்து இந்த சர்ச்சை இது தப்பு இல்லையான்னு கேட்குறேன் நான். நீங்கள் 2 பேரும் ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்கிட்டு அந்த குழந்தைய அசிங்கப்படுத்தல எந்த வகையில் நியாயம்னு கேட்குறேன் நான். 6 லட்சம் தான் அவங்க 6 லட்சம் கேட்குறாங்க. நீ எவ்வளோ தர? நான் 5 லட்சம் தரேன் சார். என்னம்மா 5 லட்சம் தரேன், என்னம்மா சொல்கிறீங்க? ஓகே சார். இது எவ்வளோ ஒரு மோசமான போக்கு இல்லை இது? 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன்னாடி 2 பேருமே குற்றவாளிகள் தானே சார். 2 பேருமே குற்றவாளிகள் தானே. அவன் கல்யாணம் ஆனவன்னு தெரியும், உனக்கும் தெரியும். தெரிஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உறவு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டு இப்போ சில பேர் இப்படி பேசுகிறான். இது வந்து அவங்க வந்து திட்டமிட்டு அவர் வந்து ஹனி ட்ராப் பண்ணிட்டாங்க. அறிவில்லை இவனுக்கு, அறிவில்லை. இந்த போட்டோக்கெல்லாம் ஃபேக்கு, எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த தொடர்பு இல்லைலாம் சொல்லவே இல்லை. ஒரு போட்டோ வந்து ஃபேக்காக வழியிருந்தால் கூட மறுக்கணும்ல சார், மறுக்கவே இல்லை. சார் வணக்கம். வணக்கம் சார். சார் பல நீண்ட விவாதங்கள் பேசணும். மாதம்பட்டி ரங்கராஜன் இஷ்யூ, இன்றைக்கி ஜாய் கிறிஸ்டருக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஏற்கனவே அந்த குழந்தை என்னது இல்லை அப்படின்ற ஒரு வாதத்தை முன் வச்சார். இவங்க குறிப்பாக ஜாய் கிறிஸ்டல்டா ஒரு கிளைம் பண்ணாங்க 6.5 லட்சம் ரூபா. எதை நோக்கி இது போகுது சார்? எதை நோக்கி போகுதுன்றத விட அந்த குழந்தையோட இது வந்து ஒரு சட்டம் சார்ந்த விஷயம் சார். இவங்க வந்து கல்யாணம் வந்து திருமணம் அதாவது மனமாகி 2வது கணவர்னு இவங்க சொன்ன ஜாய் கிறிஸ்டலா சொல்கிறதா இருக்கட்டும், அவர் வந்து எந்த அறிக்கையுமே விடாமல் அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட் என்கிட்ட பேசுனாங்கன்னு சொன்ன வரைக்கும் சரி. இப்போ 2 தரப்புலையும் வழக்கறிஞரை வச்சு வாத பிரதிவாதங்கள் போயிட்டு இருக்குது. உமன் கமிஷனில் போய் இவங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அங்கே விசாரணைக்காக அழைக்கப்பட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ வந்து குழந்தையும் பிறந்துடுச்சு. ஒரு பொதுவான ஒரு இதுக்குன்னா ஒரு அறிவுள்ள மனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபோட்டோ இது இன்றைக்கி இந்த காலத்தில் இந்த ஃபோட்டோலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறதுன்றதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது ஃபேப்ரிகேட் பண்ணுறதுன்றாங்க, ஏஐன்றாங்க, எப்படியோ இருக்குது. அதனால் ஃபோட்டோன்றது ஒரு பெரிய எவிடன்ஸாக இந்த காலத்தில் எடுபடுமான்றது தெரியல. சரி, இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி தாங்க நிரூபிக்கிறது? அதாவது என்னோட ஒரு உறவு வச்சுட்டு இருந்தாருன்றது எப்படி நிரூபிக்கணும்னா வேறு வழியே இல்லை. குழந்தை பிறந்து அது டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போனால் தான் வந்து அது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு பிறந்த குழந்தையான்றது தெரிய வரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க என்ன செய்யணும், குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே இவங்க புகார் கொடுத்து ஒரு அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட்லாம் பேசியிருக்கிறாங்கன்னு அவர் சொன்னார். நமக்கும் இந்த சில சோர்ஸஸ்லாம் அப்படி தான் வந்தது, தகவல்கள்லாம் அப்படி தான் மீடியாக்கள் மூலமாக பேசப்பட்டதுலாம் வந்து கேட்குறேன். அப்போ வந்து இவங்களும் வந்து என்ன சொன்னாங்க, சமீபத்தில் தான் சொன்னார், குழந்தை போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட் பேசுகிறாங்க, நான் நீதிமன்றத்திலே நான் பைசல் பண்ண விரும்புகிறேன், லீகலாக நான் மூவ் பண்ணுறேன்னு அவர் சொன்னார். அப்போது வந்து இவங்க கூட கோவப்பட்டாங்க, யார் ஜாய் கிறிஸ்டலா கூட என்னை வந்து கொச்சப்படுற மாதிரி இருக்குன்னு. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட அதே தான் நடக்குது. அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட்டு வந்து 5 லட்சம் கிட்டதான் சொன்னார். இப்போ கூடுதலாக ஒரு 1.5 லட்ச ரூபா இருக்குது. நீதிமன்றத்தில் 6 லட்சம், அது அவங்களுடைய உரிமையாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னுடைய பார்வை நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த குழந்தை வந்து பிறந்துச்சு. இந்த குழந்தை வந்து ஒரு வேளை வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டை பார்த்து இது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு பிறந்ததான் குழந்தையான்னு டிக்ளேர் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அந்த குழந்தைகிட்ட முடிஞ்சால் ஒரு மனு வாங்கி, ஏன்னா குழந்தை வந்து பேசாது, எழுதவும் கூட முடியாது தான். ஆனால் வந்து ஒரு வேளை அப்படி ஏதாவது சாத்தியம் ஏதாவது இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இப்போ பிறந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசாது, எழுத தெரியாது, தனக்கு என்ன கஷ்டன்றதா சொல்ல முடியாது, அழதான் முடியும். சரிங்களா? இந்த குழந்தைகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை பேச முடிஞ்சு எழுத முடிஞ்சுன்னா ஒரே ஒரு மனு வாங்கி 2 பேரையும் தூக்கி உள்ளே வைக்கலாம். யார் 2 பேரையுமே? மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாகி சார் 2 பேரையும் தூக்கி உள்ளே வைக்கலாம். நம்ம நாட்டில் இந்த சில நேரத்தில் யோசிக்கிறோம் சார், இந்த மாதிரி சட்டங்கள் நம்மக்கிட்ட இப்படியான சட்டங்கள் இருக்குது, இதுக்கு இந்த வடகொரியாவில் இருக்கிறானே அவன் எவ்வளோ பரவாயில்ல போல இருக்கு, அவன்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்ற தோன்ற மாதிரி சில நடவடிக்கை இருக்குது. காரணம் என்னென்னா, இங்கே எவ்வளோ ஒரு சுதந்திரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வழங்கப்பட்ட அந்த சுதந்திரம் வந்து எவ்வளோ ஒரு காட்டு மிராண்டித்தனமாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா?
நல்லா தெரியும், 2 பேரும் படிச்சிருக்கிறாங்கன்னு தெரியும். நம்ம நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது, ஒரு முதல் திருமணம் வந்து ரத்து ஆகாமல் 2வது திருமணம் பண்ணக்கூடாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். சாதாரண வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு கூட தெரியும். 2 பேரும் படிச்சிருந்தவங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து தனக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்றது தெரியும். ஏற்கனவே இவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அதை கடந்து இன்னும் பல வார்த்தைகள் இவங்க இந்த ஜாய் கிருஷ்ணலா சொன்ன வார்த்தைகள்லாம் இருக்குது. என்னை தவிர இன்னும் ஒரு 7 பெண்களுக்கு அவரோட தொடர்பு இருக்குன்னு கூட அவங்க சொன்னாங்க. என்கிட்ட நேரடியாக வரல அப்படின்னு சொன்னாங்க. அதை தாண்டி ஒரு வார்த்தை நான் சொன்னாங்கன்னா வந்து நான் இவர் நம்பி தான் நான் முதல் கணவனே நான் வந்து டிவோர்ஸ் பண்ணேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இப்படி எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்டு ஒரு பக்கம். இவங்க ஸ்டேட்மெண்ட்டு அதிகமாக கொடுத்துருக்கலாம், அவர் குறைவாக கொடுத்துருக்கலாம், அது வேறு. இல்லை அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் பட்டவர்த்தனமாக தெரியும், 2 பேருக்குமே தெரியும், முதல் திருமணம் ரத்து ஆகாமல் இன்னொரு திருமணம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அவங்களுக்குள்ளே இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சார். லா பிரேக்குன்னு ஒன்று இருக்குது சார். அவங்க இப்போ கூட ஒரு விஷயம் நடந்தது, ஒரு குழந்தை கருவே உண்டாயிட்டு இன்னைக்கு குழந்தை பிறந்துடுச்சு. ஆனால் அதுக்கான கிளைமிங்கை, அந்த உயிருக்கான கிளைமிங்கை அவங்க போடலை சார். அவங்களுக்கு தேவை அந்த பணம், அது வரையும் நிறுத்திக்கிறாங்க. அவருக்கு தேவை ஒரு சுகம், அது அவரோட நிறுத்திக்கிறாரு. இதில் நம்ம என்ன சார் பண்ணுறது? சார் நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் இங்கே பண்ணுறது. இதுதான் சமுதாயத்தில் ஒரு ஒழுங்கற்ற ஒரு நிலையை வந்து உருவாக்குது. இங்கே சட்டத்தை எல்லாரும் மதித்தாதான் சார் இங்கே வந்து வாழ்க்கையை, நம்ம வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து சட்டத்தோடு அடங்கியிருக்கு. காட்டு மிராணி மாதிரி வந்து ஆடு மாடுகள் மாதிரி எப்படி வேணால் வாழ்ந்துக்கலான்னா இந்த சமுதாயம் சீரழிஞ்சு நாசமாயிடும். இந்த சமுதாயம் வந்து சீர்கிடாமல் இருக்கிறதுக்கு சட்டம் தான் நம்மளை உங்களை வழிநடத்துது, என்னையும் வழிநடத்துது. இங்கே அதை தாண்டி மனசாட்சியும் சில நேரங்களில் சட்டம் செல்லாத இடத்துல மனசாட்சியும் போகணும். இங்கே நீங்கள் சட்டப்படியே நடந்துக்கல, மனசாட்சிப்படியும் நடந்துக்கவே இல்லை. ஒரு குழந்தை அதால் பேச முடியாது, அது ஆரம்பமே அது கலங்கப்பட்டு இருக்கா இல்லையா? நீங்கள் உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். உங்கள் மனசாட்சி தொட்டு. இப்போ எனக்கும் வந்து பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு தாய்க்கு ஒரு பெண்ணுக்கு மனைவியாக ஏற்றிட்டு தான் நம்ம வாழ்ந்து வந்துட்டுருக்குறோம். ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை. நான் இங்கே கேட்குறது ஒன்றே ஒன்று தான். இப்போ நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு அசிங்கத்தை பற்றி கவலையே இல்லை. நீங்கள் ஆடு மாடுகளோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரங்கட்டு போயிருக்கீங்க. இது அப்படிதான் இருக்கும். நான் சொல்கிறது இல்லை, நான் சொல்கிறது அந்த குழந்தை இப்போ வந்து கலங்கப்பட்டு இருக்கா இல்லையா சார்? அந்த குழந்தைக்கு வந்து கலங்கப்படுதா இல்லையா? சரி, அது கூட விட்டுருங்க. இப்போ 6.5 லட்ச ரூபா வந்து அவர் கொடுக்குறதா வச்சுப்போம், ஜீவனாம்சம். அது வந்து நமக்கு கொடுக்காம நான் கேட்குறது கேட்டினா, இந்த குழந்தைக்கு வந்து 6 லட்சம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, மாதம் 6 லட்சம் வாங்கிக்கிறீங்களா? அந்த குழந்தை வரும் பணம் மட்டுமே வளர்த்துருமா சார்? தாயோட அன்பு கிடைக்கலாம் சார், ஆனால் தந்தையோட வழிகாட்டுதல் வேணும்ல. ஒரு தந்தையோட வழிகாட்டுதல் இல்லாத வளரக்கூடிய பிள்ளைகள் சமூகத்தில் வந்து எப்படியான பிள்ளைகளாக இருப்பாங்க? ஏன் அதை பற்றி யாருமே பேச மாட்டீங்க? ஒரு தாயோட அரவணைப்பில் இப்போ சட்டம் கூட என்ன சொல்லுது கேட்டிங்கன்னா, அவனுக்கு சாம்பார் ஊற்றினா, குழம்பு ஊற்றினா, சாப்பாடு போட்டியா, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கல்விக்கான நிதி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி தரலாம். ஆனால் அது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா போதுமானு கேட்குறேன். நீங்கள் சமுதாயத்தில் வந்து ஒரு புள்ள வளர்ந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வந்து கேட்டினா வந்து அப்பா அம்மா 2 பேரும் வேணும் சார். 2 பேருமே வேணும். அதாவது அன்பு காட்டுறதுக்கும் இப்போ அன்பு காட்டுறதுக்கும் அரவணைக்கிறதுக்கும் தாய் இருந்தாங்கன்னா அவனை நல்வழிப்படுத்தி நெறிப்படுத்துறதுக்கு தந்தை வேணும். இவன் 2 பேரில் யாராவது ஒருத்தர் இருந்தால் போதுன்ற அந்த முடிவு வந்து சட்டம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவனுடைய அந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி ஆகுன்றது ஏன் யோசிக்க மாட்டேங்க? அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஆண் குழந்தைன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பார்வையும், பெண் குழந்தைனா ஒரு பார்வையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிள்ளை எப்படி வளரும்னு பாருங்கள். ஆரம்பமே வாழ்க்கையில் வந்து அம்மா கருவில் இருக்கும்போதே வந்து இந்த சர்ச்சை, இது தப்பு இல்லையான்னு கேட்குறேன் நான். நீங்கள் 2 பேரும் ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்கிட்டு அந்த குழந்தைய அசிங்கப்படுத்தல எந்த வகையில் நியாயம்னு கேட்குறேன் நான். இந்த விஷயம் பொறுத்தவரை, இந்த சமுதாய சீர்கேட்டை பொறுத்தவரை சமுதாயம் யோசிக்கணும். என்ன தண்டனை? பணம் படைத்தவர்கள் 1-2 தான் சார் நமக்கு வெளி உலகத்து தெரியுது சார். ஆனா பல கோடீஸ்வரர்கள் யாரும் எதுவாக இருந்தாலும் தவறு தான் சார். எப்படி வந்து அதனால தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஏன் வந்து இந்த சமுதாயம் வந்து சீர்கெட்டு போயிருக்குன்னு கேட்டால் அது ஏழையாக இருக்கட்டும் பணக்காரன் அர்த்தம். இங்கே வந்து ஒழுக்கம் இல்லாத போயிடுச்சு. நம்மளை வந்து சட்டம் வந்து நம்மளை ஒழுக்கப்படுத்துதான் சட்டம், ஒழுங்குபடுத்துதான் சட்டம். வெறும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரிகாரம் கொடுக்கறதுக்கு மட்டும் கிடையாது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு பரிகாரம் கொடுத்துக்கு மட்டும் சட்டம் இருந்ததுன்னா இப்படி தான் நடக்கும். ஒழுங்குபடுத்துறதுக்கு வேணும் இந்த சட்டம். நம்மளை ஒழுங்குபடுத்தணுமா இல்லையா அந்த சட்டமும் நீதியும்? ஆனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரிகாரம் கொடுக்கறதுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் இருக்குது. இப்போ இந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கா, ரைட்டுப்பா, எவ்வளோப்பாவா? 5.5 லட்சம். எவ்வளோப்பா நீ கொடுக்குற? 6 லட்சம் தான். அவங்க 6 லட்சம் கேட்குறாங்க, நீ எவ்வளோ தர? நான் 5 லட்சம் தரேன் சார். 5 லட்சம் தரேன் சார். என்னம்மா 5 லட்சம் தரேன், என்னம்மா சொல்கிறீங்க? ஓகே சார். இது எவ்வளோ ஒரு மோசமான போக்கு இல்லை இது? 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன்னாடி 2 பேருமே குற்றவாளிகள் தானே சார். 2 பேருமே குற்றவாளிகள் தானே. அவன் கல்யாணம் ஆனவன்னு தெரியும்,
உனக்கும் தெரியும். தெரிஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டு இப்போ சில பேர் இப்படி பேசுகிறான். இது வந்து அவங்க வந்து திட்டமிட்டு அவர் வந்து ஹனி ட்ராப் பண்ணிட்டாங்க. அறிவில்லை இவனுக்கு, அறிவில்லை. ஆள் வளர்ந்துருக்கிறான் சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா படித்தவன் தானே சார். அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நீ பெரிய சமையல் நிபுணராக எவனாரு அவங்க ஏமாத்தினாலும் நீ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக நீ ஏமாறுறா? நான் கேட்குறேன், உனக்கு தெரிய வேணாமா? ரொம்ப தப்பான விஷயம், தவறான ஒரு முன்னுதாரணம் நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பச்சைக்கிளி முத்துச்சரம்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து சரத்குமார் ஒரு ஃபேமிலியோடு இருப்பார். 2 பேர் திட்டமிட்டு உள்ளே நுழைஞ்சி பண்ணுவாங்க. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறாரு, அந்த படம் பார்த்தீங்களா சார், அந்த படத்தில் எப்படி வருதோ அதே மாதிரி தான் சார் இவன் பெரிய பணக்காரன் சொல்லிட்டு வலையில் வீழ்த்தினாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. நான் கேட்குறேன், ரைட், நீங்கள் சொன்ன படத்தை நானும் கூட பார்த்துருக்கேன். ஆனால் கடைசியில் அந்த படத்தில் கிளைமேக்ஸ் எப்படி ஆகுது? அந்த மாதிரியா முடிய போகுது? படம் தான் சார். ஆனால் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கா இல்லையா இருந்தால் அது பார்த்தீங்கன்னா அது ஆய்வுக்குரியதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா வயிற்றில் இருக்கும்போதே இங்கே வந்து பேரம் போகுது, சரிங்களா? இங்கே 2 பேரும் குற்றவாளிக்குள்ள 2 பேருமே நிறுத்தணுமா இல்லையா அந்த குழந்தைகிட்ட? அப்போ ஏன்னா இப்போ அந்த குழந்தையோட பேச முடியாது, அந்த குழந்தையால எழுத முடியாது. நியாயமாக அந்த குழந்தையோட பார்வையில் பார்த்தோம்னா இந்த 2 பேருமே குற்றவாளி. தன்னை உருவாக்க சொல்லவே இல்லை. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சட்டத்துக்கு புறமாக வந்து உருவாக்கிட்டு சட்டப்படி நிவாரணம் கேட்குறது எந்த வகையில் வந்து இது வந்து நியாயமாக இருக்குன்னு தெரியல எனக்கு. இல்லை, இதுதான் சார். இப்போது மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் அது என்னோட குழந்தை இல்லைன்னு ஒரு வாதம் வச்சார். இவங்க இல்லை அவரோடது தான் அப்படின்னு ஒரு வாதம் வச்சாங்க. அவர் வந்து திருமணமே ஆகலைன்றார் சார். திருமணமே ஆகலைன்ற மாதிரி தான் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லிட்டாரு. அதுக்கான வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது. இப்போது அந்த ப்ரூவன் நடக்குமான்னு கேட்குறேன். டிஎன்ஏ சார், கண்டிப்பாக டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போகும் சார். டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போயிட்டு ஒரு வேளை டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கான அந்த பிள்ளைக்கான அந்த இவன் கேட்குற அந்த இழப்பீடு கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ பிரச்சனை நான் சொல்கிறது அது இல்லை. அங்கே நீங்கள் வந்து அது டிஎன்ஏ டெஸ்ட்டில் ப்ரூவ் ஆகலைன்றதுலாம் ஒரு பக்கம் இருக்கும். நீங்கள் வெறும் குற்றச்சாட்டு மட்டுமே எடுத்துக்கோங்க. அதை மறுக்கிற இடத்துலேயே எடுத்துப்பேன். 2 பேருமே மறுக்கிற இடத்துல இருக்கார். அவர் கல்யாணமே வந்து நடக்கவே இல்லைன்றாரு. இவங்க என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இல்லை எங்களுக்கு 2 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு, வந்து அதன் மூலமாக நான் வந்து கருவுட்டு இருக்கிறேன்றது தான் இவங்க ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் 2 பேருமே கேட்டால் மீடியாக்களில் வந்து பேசும்போது இவங்க ஒருத்தர் தான் பேசுனாங்க. மாதம்பட்டி வந்து மீடியாக்களில் வந்து பேசவே இல்லை. ஆனால் இந்த போட்டோக்கெல்லாம் வெளியிட்ட போதும் மறுத்து இருக்கணும். இந்த போட்டோக்கெல்லாம் வெளியிட்டு எனக்கு அவருக்கு கல்யாணம் ஆச்சு சொல்லும்போது அங்கே மறுக்கவும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், இதுதான் இந்த இடத்துல தான் நீங்கள் புரியணும். இந்த போட்டோக்கெல்லாம் ஃபேக்கு, எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த தொடர்பு இல்லைலாம் சொல்லவே இல்லை. ஸோ அதன் மூலமாக வந்து நான் அந்த மறுக்கணும். ஒரு போட்டோ வந்து ஃபேக்காக வெளியிருந்தால் கூட மறுக்கணும்ல சார், மறுக்கவே இல்லை. பிரச்சனைகள்லாம் முத்தின பிறகு என்கிட்ட அவுட் ஆஃப் ஸ்டேட் செட்டில்மெண்ட் பேசுனாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்த நிலை. நான் சொல்ல வரது கேட்டால் 2 பேருக்குமே நல்லா தெரியும். இப்போ நான் கேட்குறேன் சார், அவர் செட்டில்மெண்ட்டு இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து அவர் செட்டில்மெண்ட்டே கொடுக்குறதா வச்சுப்போமே, செட்டில்மெண்ட் கொடுத்தா முடிஞ்சிச்சா? ஸோ அதனால் செட்டில்மெண்ட் கொடுக்குறதா வச்சுப்போமே, செட்டில்மெண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கூட வந்து அந்த குழந்தையோட பார்வையிலேருந்து பாருங்கள். நீங்கள் செட்டில்மெண்ட் கொடுக்குறீங்க, ஆனால் சமுதாயத்தில் ஒரு கலங்கம் தானே சார் அது. செட்டில்மெண்ட் கொடுத்துட்டா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து அப்பா தேவையில்லை. இப்போ நான் கேட்குறேன், 6.5 லட்ச ரூபா வச்சு இவங்களால் வந்து ஒரு அப்பா வாங்க முடியுமா சார் அந்த பையனுக்கு, அந்த குழந்தைக்கு? நான் கேட்குறேன், 6.5 லட்ச ரூபா கொடுக்குறாங்கல்ல சார், அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாதம் 6 லட்ச ரூபா இருக்குது. ஒரு அப்பா வந்து என்ன வந்து என்ன லீஸுக்கு எடுப்பாங்க? நியாயமானு கேட்குறேன் நான். யாரையும் கொச்சப்படுத்த நமக்கு நோக்கம் இல்லை. இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாவதா? இப்போ எல்லாரும் இந்த ரூட்டை எடுத்துக்கினா என்ன ஆகும்? பணம் படைச்சவன் எல்லாம் எடுத்துக்கலாம் இந்த ரூட்டை. அது தப்பு இல்லையான்னு கேட்குறேன். சமீபத்தில் கூட ஜட்ஜ்மெண்ட், டெல்லியில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் நான் படித்தேன். ஒரு பெண் வந்து ப்ரொஃபஷனலாக ஏதாவது ஒரு வேலை செய்கிற இடத்துல இருந்தாங்கன்னா, வருமானம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஜீவனம் தரத்தேவைன்னு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கூட படித்தேன். பட் அது இதுக்கு அப்ளிகபிள் ஆகுமான்னு எனக்கு தெரியல. நான் இதை வந்து சட்டத்தின் பார்வையில் பார்க்கறத விட கேட்டால், சட்டத்தின் பார்வையில் பார்த்தாலும் தவறு தான் 2 பேரும் பண்ணதும். அதானே மனசாட்சிப்படி நான் பார்க்குறேன். அந்த குழந்தைக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு அப்பான்றது வந்து நான் என்ன கேட்குறேன், அப்பான்னா அவளுக்கு சீப்பான்னு கேட்குறேன். அம்மா வேணும், அன்புக்கும் அரவணைப்புக்கும். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டுதலுக்கும் நெறிப்படுத்துறதுக்கும் தேவை தானே அப்பா. அந்த அப்பாவை ஏன் நீங்கள் வந்து அவ்வளோ அலட்சியமாக பார்க்குறீங்க? எல்லாமே நான் பார்க்குறேன். பெரும்பாலும் அது ஆண் பிள்ளைகளாகட்டும் பெண் பிள்ளைகளாகட்டும் கேட்டால் அம்மா கிட்டே கொடுத்துருங்க, அப்பா வந்து அப்பா கிட்டே ஜீவனம் வாங்கிக்கோங்க, அம்மா கிட்டே கொடுத்துருங்க. ஆனால் ஒரு அப்பா வேணும் தானே, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சார். பெண் குழந்தையாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு பாதுகாப்பு தானே சார் உண்மை.
ஒரு பெண் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மகளுக்கு வந்து அப்பா இருந்தாக்கா வந்து கண்ட காலி பசங்க வந்து கிட்ட வரமாட்டானுங்கள்ல, அது ஒரு பாதுகாப்பு தானே. பாதுகாப்பு, வழிகாட்டுதல். இப்போ நான் கேட்குறேன், இதே மாதம்பட்டி ரங்கராஜ்கிட்ட இந்த பையன் வளர்றான்னு வச்சுப்போம், ஒரு வேலை வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து எல்லாட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு சமையல் கலை நிபுணர் ஆகலாம்ல, தந்தையோட வழிகாட்டுதலில் கூட அந்த தொழில் நடத்தலாம்ல. பேச்சுக்கு தான் நான் சொல்கிறேன். அவன் பிள்ளையா இல்லையான்றது இனிமேல் டிஎன்ஏ டெஸ்ட்டில் தான் தெரிய போகுதுன்னு வச்சுக்கேன். ஆனால் சொல்கிறேன், அப்போ அந்த இடத்துல தந்தையோட வந்து ஒழுங்குபடுத்துறது, ஒழுக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா தந்தை தானே சார் சொல்லித்தர முடியும். தாய் அன்பு காட்டலாம், அரவணைக்கலாம், ஆனால் ஒழுக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தந்தை தான் சொல்ல முடியும் அவன் நெறிப்படுத்தும் போது. அப்போ தந்தை இல்லைன்னா பரவாயில்ல, 6.5 லட்ச ரூபா கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா வாடகை வாங்குவீங்க மாதம். நான் வீடா இது? இன்றைக்கி ஒரு வீட்டில் இருந்து நாளைக்கு ஒரு வீட்டில் இருந்து ஆக மொத்தம் வந்து இங்கே தந்தை என்ன அவசியம் கிடையாதுங்க. கட்டாயப்படுத்தி சார் இந்த இந்த இழப்புன்றதே இருக்கக்கூடாதுன்ற, இந்த இழப்பு இந்த ஜீவனாம்சன்றதே இருக்கக்கூடாது. சேர்ந்து வாழுன்னு வந்து போடுங்க, சேர்ந்து வாழுங்க, அவ்வளோதான். அப்படி தான் இருக்கணும். என்னை கேட்டால் அப்படி தான் இருக்கணும். சார் 2 பேரும் குற்றவாளியே இல்லையா சார்? அந்த குழந்தையோட பார்வையில் பார்த்தா 2 பேரும் குற்றவாளி தான். ஒரு வேளை டிஎன்ஏ டெஸ்ட்னா 2 பேருமே வந்து சட்டத்துக்கு புறம்பாக 2 பேருமே வந்து உறவு வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு ஆகிடுதுல்ல. முதல் கல்யாணம் இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ எல்லோரும் என்ன கேட்டால் ரைட் அவங்க ஏற்றுக்கினா ஓகே, அப்படி ஆகிடுதுல்ல. அவங்க ஏற்றுக்கிறாங்க, மறுக்கிறாங்க. சட்டப்படி ஒரு கல்யாணம் வந்து ரத்தாகலை. 2வது நீ இந்த உறவு வந்து கள்ளத்தனமாக உறவு வச்சுட்டு அது மூலமாக ஒரு பிள்ளையும் பெற்றுக்கிறதுன்றது எப்படி வந்து அந்த குழந்தையோட பார்வையிலேருந்து பாருங்கள். நீங்கள் ஜீவனாம்சம் கூட நீங்கள் வாங்குறீங்க, அந்த ஜீவனாம்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வழிகாட்டுதல் அமையுமா எதிர்காலத்தில்? நான் கேட்குறேன். பணம் கொடுத்தோம்னா ஜீவாதாரம் சாப்பாட்டுக்கும் கல்விக்கும் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் போட்டால் சார் ஒரு தந்தை ஸ்தானத்தை வந்து நெறிப்படுத்துறது எப்படி, அந்த பணம் எப்படி வந்து பண்ணோம்? அதனால் இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஒரு படிப்பினை ஏற்படுற மாதிரி எதிர்காலத்தில் நீதிமன்ற நடவடிக்கைகள் இருக்கணும். இந்த வழக்கு லீகலாக மூவ் ஆகுதா இல்லை சமரசமாக இவங்க செட்டில்மெண்ட்லேயே பேசிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அதை பற்றி மீண்டும் பேசும். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்.